இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். கிருபையா கிரியையா? சரி, கிருபையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த கிரியைன்றாங்களே, அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்திலையும் எபேசு நிருபத்திலையும் மற்ற நிருபங்களிலேயும் அவர் சொன்ன கிரியை என்ற வார்த்தை நியாயப்பிரமாணத்தின் கிரியையை குறிக்கிறது. அப்படின்னா என்ன? மோசேயின் மூலமாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிட்டத்தட்ட 600க்கு மேலே சில சட்டங்களை தேவன் கொடுத்திருந்தார். அந்த சட்டங்களில் மிக முக்கியமானது ஒன்று, விருத்த சேதனம் செய்து கொள்வது. அதாவது யூதர்கள் என்று சொன்னால் யூத மதத்தினர் கண்டிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும். ஏன் இந்த வார்த்தையை பவுல் அங்கே சொல்கிறாருன்னா, பவுல் சுவிசேஷம் சொன்னார். எப்படி சுவிசேஷம் சொன்னார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் சுவிசேஷம் சொல்லிட்டு போன பிறகு பின்னாலேயே ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு தான் பவுல் சொல்கிறாரு, அவர்கள் கள்ள சகோதரர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யூதனாக மாறி, அதாவது நீங்கள் விருத்த சேதனம் செய்து யூத கலாச்சாரத்தையும் பின்பற்றி கொண்டு இயேசுவையும் விசுவாசிங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த யூத மதவாதிகள், ஜுடாயிசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிரியையினால் ரட்சிக்கப்படலை, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ரட்சிக்கப்படலை, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் கிருபை. அதாவது நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கும் போது மட்டுமே ரட்சிக்கப்படுகிறோம். இது கூட நம்ம வேறு எதை சேர்த்தாலும் அந்த உபதேசம் கள்ள உபதேசமாக மாறிடும். சரிங்களா?